ஹலோ கைஸ், இதான் நம்ம யூடியூப் சேனலோட ஃபஸ்ட்டு கிளாஸ் வீடியோ. இதில் நம்ம ஜாவாவை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். பேசிக்லேருந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன். ஜாவானா என்ன, யார் கண்டுபிடிச்சா, எப்போ கண்டுபிடிச்சாங்க, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஜாவாவோட ஆத்தர் யாருன்னா ஜேம்ஸ் கோஸ்லிங். ஜாவா எந்த இயரில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா இன் 1995. ஜாவா எந்த கம்பெனி இன்ட்ரடியூஸ் பண்ணுச்சுன்னா எஸ்எம்எஸ் ஃபுல் ஃபார்ம் சன் மைக்ரோ சிஸ்டம். தென் இப்போ கரண்டாக யார் ஜாவா வச்சுருக்காங்கன்னா, கரண்ட் ஓனர் யாருன்னா ஓரக்கல். ஜாவாவோட ப்ரீவியஸ் நேம் என்னன்னா ஓக். திஸ் இஸ் எ history of Java. Okay, then go to the Java. Introduction of Java. Java is a high-level programming language. Programming means medium which is used to communicate with the system or machine. Program means set of instruction. Programming எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, சிஸ்டத்தோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராமிங் யூஸ் ஆகுது. ப்ரோக்ராம்னா செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது செட் ஆஃப் கோட்ஸ். ஜாவா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் இப்போ என்னென்னு பார்க்க போகிறோம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இஸ் ஏ மீடியம் ஆர் மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் விச் இஸ் யூஸ்ட் டு கம்யூனிகேட் வித் த சிஸ்டம் ஆர் மிஷின். சிஸ்டத்தோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுறது தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் 3 டைப்ஸ் இருக்குது. என்னென்னா லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் இன்டர்மீடியட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். 3 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்னென்னு பார்ப்போம். லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் ஒன்லி அண்டர்ஸ்டாண்ட் பை சிஸ்டம். ஓகேவா? அதுதான் லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அண்ட் இட் இஸ் go to high level programming language. High level programming language means it understand by human beings. In going to write in some set of instruction with the language called English. It is a high level programming language. Then go to third programming language is intermediate programming language. It is not understand by human as well as system. It is known as intermediate programming language. இந்த intermediate programming language எப்படி இருக்குன்னா, ஸ்பெஷல் கேரக்டராக இருக்கும். ஹேஷ், அட்டு, நம்பர், இந்த மாதிரி எல்லாமே கலந்துருக்கும். அதுதான் intermediate programming language. ஜாவாவை ரன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா பிளாட்ஃபார்ம். பிளாட்ஃபார்ம் இஸ் எ பிளேஸ் வேர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எங்கே ரன் ஆகுதோ அதை தான் நம்ம பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? எக்ஸாம்பிள் விண்டோ, லினக்ஸ் எக்ஸெட்ரா. அப்புறம் பிளாட்ஃபார்மில் 2 டைப்ஸ் இருக்குது. பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அண்டு பிளாட்ஃபார்ம் டிபெண்ட் அப்படின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்னா என்னென்னு பார்ப்போம். பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்னா த அப்ளிகேஷன் டெவலப்டு இன் ஒன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் can run in any operating system is known as platform independent. இப்போ நம்ம ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரைட் பண்ணிவிட்டு அதை நம்ம எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வந்தாலும் நம்ம ரன் பண்ணிக்கலாம். அதுதான் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். நம்ம ஜாவா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அது ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர். ஓகேவா? தென் பிளாட்ஃபார்ம் டிபெண்ட். பிளாட்ஃபார்ம் டிபெண்ட்னா application developed in one operating system can run in same operating system is called platform dependent. இப்போ நம்ம எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ரைட் பண்ணுறோமோ அதே ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் தான் நம்ம ரன் பண்ண முடியும். வேறு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் நம்ம ரன் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதனால் இது பிளாட்ஃபார்ம் டிபெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். C++ அதெல்லாம் பிளாட்ஃபார்ம் டிபெண்ட். தென் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் கமாண்ட் ப்ராம்ப்ட். கமாண்ட் ப்ராம்ப்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம ஜாவாவை ரன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் இட் இஸ் எ பிளேஸ் விச் இஸ் யூஸ்டு டு பெர்ஃபார்ம் சம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க் பை கம்யூனிகேட்டிங் வித் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். கமாண்ட் ப்ராம்ப்ட் இஸ் ஆல்சோ நோன் எஸ் எ CLI. CLI means command line interface. The command prompt we will communicate with operating system with the help of commands. கமாண்டோட ஹெல்ப்பாக இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்
ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட கம்யூனிகேட் பண்ணுது. உங்களுக்கு நான் வந்து சம் கமெண்ட்ஸ் வந்து சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஹவு டு சேஞ்ச் த ட்ரைவை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணணும் அதுக்கான கமாண்ட் என்ன, ட்ரைவ் நேம். ஓகேவா? தென் ஹவு டு சேஞ்ச் த ஃபோல்டரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட்னா cd ஃபோல்டர் நேம். தென் ஹவு டு கிரியேட் எ ஃபோல்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது அதுக்கான கமாண்ட்னா எம்டி ஸ்பேஸ் ஃபோல்டர் நேம் ஆர் mkdir ஸ்பேஸ் ஃபோல்டர் நேம். தென் ஹவு டு கிரியேட் எ ஃபோல்டரை எப்படி கிரியேட் பண்ணுறதுக்கான கமாண்டை பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன கமாண்ட்னா echo greater than file name dot extend. extend means நீங்கள் வந்து இப்போனா ஒரு ஃபைலில் வந்து டாக்குமெண்ட்டாக க்ரியேட் பண்ண, டெஸ்ட்டாக க்ரியேட் பண்ண, பிடிஎஃபாக க்ரியேட் பண்ணுறீங்களா, அதுக்கு மட்டும் அந்த ஃபைல் நேம் டாட் போட்டு இந்த எக்ஸ்டெண்டுங்கிற இடத்துல வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும் டாக்குமெண்ட் வேணும்னா டாக்குமெண்ட் டாட் பிடிஎஃப் அப்படின்னு நீங்கள் போடணும். ஓகேவா? தென் ஹவு டு delete த ஃபைலை எப்படி delete பண்ணுறது அதுக்கான கமாண்ட் என்னென்னா delete ஸ்பேஸ் ஃபைல் நேம் டாட் எக்ஸ்டெண்ட். ஓகேவா? இப்போ வந்து ஃபைல்னால இந்த இடத்துல ஃபைல் அப்படின்னு போட்டுருணும். ஓகேவா? அடுத்தது ஹவு டு delete த ஃபோல்டரை எப்படி நம்ம delete பண்ண போகிறோம் அதுக்கான கமாண்ட் என்னென்னா rd ஸ்பேஸ் ஃபோல்டர் நேம். அப்புறம் ஹவு டு கிளியர் த ஸ்க்ரீன் வந்து எப்படி கிளியர் பண்ணுறது அதுக்கான கமாண்ட் என்னென்னா cls. அடுத்தது ஹவு டு கோ பேக் டு ப்ரீவியஸ் ஃபோல்டருக்கு போகிறதுக்கான கமெண்ட் என்னென்னா cd டபுள் டாட். ஓகேவா? அப்புறம் நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா ஒய் ஜாவா ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜாவா அதை பற்றி பார்க்க போகிறோம். ஜாவா இஸ் எ வெரி சிம்பிள் லாங்குவேஜ் அண்ட் சிண்டெக்ஸ் இஸ் வெரி ஈஸி. ஜாவா வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அந்த சிண்டெக்ஸ்லாம் வந்து நம்மளால் ஈஸியாக இருக்கும், நம்மளால் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். தென் ஜாவா இஸ் எ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். ஏன் ஜாவா இஸ் எ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்? ஏன் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஏன்னா ஜாவா வந்து ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர், ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ரன் பண்ணிட்டு எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஜாவா இஸ் எ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். எவ்ரிதிங் will be treated or considered in the form of object. Object means real world entity which are existing physically. ரியல் வேர்ல்டு ஆனா எல்லாமே நம்மளால் பார்க்க முடியாதா இருக்கும், அது வந்து நம்ம தொடுற மாதிரி இருக்கும், அதான் வந்து ரியல் வேர்ல்டு என்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதான் வந்து ஜாவா இஸ் எ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் நம்ம வந்து தொட்டு பார்த்து ஃபீல் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் புக், marker, share. Okay, these are the example of object. Java is extendable. Extendable means Java can integrate in any programming language like C, C++, etc. Then Java is a robust, means it can handle a huge application. Java has an automatic garbage collector which is used to remove and unused data from the memory. And Java is a highly secure programming language because the binary code convert into the byte code. So Java is a highly secured language. Okay guys, today topic is over. Next video la sandipom. Like பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, and subscribe பண்ணுங்க. Bye.